Hello viewers. So இந்த வீடியோல நாம transient response of series RC network further step into அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் டீடைல்டா அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த குறிப்பிட்ட கிவன் நெட்வொர்க்ல நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா என்னுடைய கரண்ட் த்ரோ த நெட்வொர்க் ஐ ஆஃப் டி, அதே மாதிரி இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் வி ஆஃப் டி, இது ரெண்டும் நான் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ தட் ஐ டேக் திஸ் பாயிண்ட் as A. ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்ல நான் வந்து என்ன அப்ளை பண்ண போறேன்னா கேசிஎல் அப்ளை பண்ண போறேன். ஸோ இதுல போற கரண்ட் வந்து விச் இஸ் நத்திங் பட் மை கெப்பாசிட்டர் கரண்ட். இந்த பாயிண்ட்ல நீங்க என்னுடைய கரஸ்பாண்டிங் கேசிஎல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் the voltage across the capacitor is taken as V. So in order to avoid the confusion, I take it is supply voltage Vs into U of t. You know, U of t is nothing but it's a step input with some constant value. So to avoid confusion, I take like this. This is the supply voltage and this is the voltage across the capacitor. So ஏங்கிற பாயிண்ட்ல நான் கேசிஎல் அப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? V minus Vs into U of t divided by R plus IC. Here IC is nothing but C into dV divided by dt. So I put C into dV divided by dt, which is equal to 0. So I take, in order to find out the value of voltage across the capacitor is V of t. So I put V of t here so that the voltage across the capacitor is equal to V of t. So I put V of t here. Now I rearrange all those equations. C into dV of t divided by dt plus V of t divided by R, which is equal to Vs divided by R into U of t அப்படின்னு என்னால் எழுத முடியும். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ மல்டிப்ளை பை ஆர். தர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆர்சி இன்டூ டிவி ஆஃப் டி டிவைட் பை டிடி பிளஸ் வி ஆஃப் டி டிவைட் பை ஆர் which is equal to Vs divided by R into U of t. That means நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஆறால மேல மல்டிப்ளை பண்ணி கீழே டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு சைடும் ஆர் காமனா இருக்கா? ஸோ ஐ டேக் ஆர் அவுட் சைட் அண்ட் கேன்சல் ஈச் அதர். ஸோ இப்போ தேர்ஃபோர் எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்சி இன்டூ டிவி ஆஃப் டி டிவைட் பை டிடி அண்ட் சோ ஆன். நவ் ஐ டேக் ஆர்சி அவுட் சைட். அப்போ மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? டி இன்டூ வி ஆஃப் டி டிவைட் பை டிடி plus 1 by RC into V of t, which is equal to Vs into U of t. So now I take this RC to the RHS side. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? dV of t divided by dt plus 1 by RC into V of t, which is equal to Vs divided by RC into U of t அப்படின்னு கிடைக்கும். Now I take Laplace transform on both sides. ரெண்டு பக்கமும் நான் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? S into V of S minus V of 0 plus 1 by RC into V of S, which is equal to Vs divided by RC into 1 by S அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா V of S நான் காமனா வெளியே எடுத்துக்கிறேன். அப்ப S plus 1 by RC, which is equal to Vs divided by RC into 1 by S. So ஈக்குவலுக்கு என்ன போச்சுன்னா plus V of 0 அப்படின்னு கிடைக்கும். So therefore V of S, which is equal to Vs divided by RC into 1 divided by S into S plus 1 by RC plus V of 0 divided by S plus 1 by RC அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்றேன்? பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுக்கிறேன். ஸோ if I take partial fraction, எனக்கு என்ன கிடைக்குன்னா A into S plus 1 by RC plus B into S, which is equal to 1. If I put S is equal to 0, A into 1 by RC, which is equal to 1. So therefore A is equal to RC அப்படின்னு கிடைக்கும். And similarly, if I put S is equal to minus 1 by RC, so therefore B into minus 1 by RC, which is equal to 1. So therefore B is equal to minus RC. So that
the equation number 1 is rewritten like this. So therefore V of S, which is equal to Vs divided by Rc into Rc divided by S minus Rc divided by S plus 1 by Rc plus V of 0 divided by S plus 1 by Rc. இப்போ இங்க RC ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. I take RC outside and cancel each other. So remaining எனக்கு என்ன இருக்கும்னா V of S into 1 by S minus 1 divided by S plus 1 by RC minus S plus V of 0 divided by S plus 1 by RC. If I take inverse Laplace transform on both sides, V of t which is equal to Vs into 1 minus e power minus 1 by RC into t plus V of 0 into e power minus 1 by RC into t. Here, if I multiply this, so in order to before multiply, I take Vs. This is the supply voltage. என்னோட capacitor வந்து at steady state condition, it charges up to the supply voltage. So at steady state condition, that means V of infinite வந்து which is equal to Vs. இதுதான் அதோடைய meaning. அப்ப therefore இதை நான் இங்க போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா therefore V of t which is equal to இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன் Vs minus Vs into e power minus 1 by Rc into t plus V of 0 into e power minus 1 by Rc into t. So we know that V of S is nothing but V of infinite minus V of infinite into e power minus 1 by Rc into t plus V of 0 into e power minus 1 by Rc into t. So V of infinite, சரிங்களா? இப்போ இதை வந்து நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன்னா plus V of 0 minus V of infinite, சரிங்களா, into e power minus 1 by Rc into t. So இதுதான் வந்து என்னுடைய corresponding voltage across the capacitor with the initial condition. Once you know this value of voltage, the current through the capacitor is very much easy to find out. We know that I is equal to C into dV of V of t divided by dt. So if I put like this, so d by dt into Vs minus Vs into e power minus 1 by Rc into t plus V of 0 into e power minus 1 by Rc into t. Therefore, C into, if it is constant, supply voltage is constant, so it is 0. Either differentiate panna, here minus is there. So, multiple minus 1 by Rc in front into Vs into e power minus 1 by Rc into t. So, this minus will cancel. Similarly, V of 0 minus 1 by Rc front into e power minus 1 by Rc into t. Okay. If I multiply C, நீ பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் C காமனா இருக்கு. So I will cancel each other. So remaining எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா Vs into e power minus 1 by Rc into t minus V of 0 into e power minus 1 by Rc into t. So this is the value of current through the inductor. Okay. So in the current equation, I have to calculate பண்றது. So we know that. So this is the corresponding circuit. Just I rewrite the circuit. So இப்போ இதுல வந்து நான் loop equation எழுதிடுறேன். சரிங்களா? So we know that the voltage across the capacitor which is equal to 1 by C integral I of t into dt. So we know this. அப்போ இதுல நான் loop equation எழுதுறேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R into I of t plus 1 by C integral I of t into dt which is equal to so here I take V of t which is equal to Vs into U of t. So Vs into U of t. சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் ரெண்டு பக்கமும் லேப்லாஸ் எடுத்துடுறேன். Take Laplace on both sides. So அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா R into I of S
plus 1 by c. We know that integral is replaced by 1 by s. So therefore I of s divided by s. And here initial condition is there. So plus initial capacitor store இருக்கிற charge வந்து நான் q of 0 எடுத்துக்கிறேன். So I put q of 0 divided by s, which is equal to v of s divided by s, because u of t is replaced by 1 by s. So this is the corresponding Laplace transform of this equation. So you see that in our previous case, we form only the differential equation from the circuit. So that only I take KCL. Suppose if I apply the KVL, இங்க வந்து எனக்கு integral வந்து form ஆகுது. So நம்ம நார்மலா transient analysisல differential equations வச்சுனா solution வந்து make பண்ணுவோம். அதுக்காக தான் RC நெட்வொர்க்ல KCL apply பண்றேன். So நீங்க KVL apply பண்ணும் போட முடியும். So if you are thorough with your Laplace transform. So இப்போ இதை நான் rearrange பண்றேன். அப்ப rearrange பண்ணா என்ன கிடைக்கும்? R into I of s plus I of s divided by s into c plus q of 0 divided by c into s, which is equal to vs divided by s. We know that q by c, which is equal to v. We know this formula. So from this formula, just I rewritten the equation. I take I of s outside. அப்ப மீதி எனக்கு இந்த s இங்க மல்டிப்ளை பண்ணிடுறேன். s into rc plus 1 divided by s into c அப்படின்னு எழுதிக்கிறேன். So plus q divided by c வந்து I take v of 0 ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா initial charge is there, so that I put initial voltage divided by s, which is equal to vs divided by s. So இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே s எல்லாத்துலயும் காமனா இருக்கு. I cancel each other. அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, I take RC outside from the equation. So remaining எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா s plus 1 by RC into I of s, which is equal to vs minus v of 0 அப்படின்னு இருக்கும். So therefore I take I of s, which is equal to, and I made one mistake here. Just you see this. So I cancel only SC. So I take I of s, s into r plus 1 by c, which is equal to vs minus v of 0. So here also I made some mistake. Just you see this. So in this final equation number 2, I cancel only c. So remaining portion r is present here. Just I forget to put here. So please make a note of it. Okay. So here c is there. And if I rearrange this equation, it looks like this. So now I take r completely outside. So therefore it is s plus 1 by rc into I of s, which is equal to vs minus v of 0. So therefore I of s, which is equal to vs divided by r into 1 divided by s plus 1 by rc minus v of 0 divided by r into 1 divided by s plus 1 by rc. If I take inverse Laplace transform on both sides, எனக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா I of t, which is equal to vs divided by r into e power minus 1 divided by rc into t minus v of 0 divided by r into e power minus 1 divided by rc into t. I take this is equation number 3. Now you compare the equation number 2 and equation number 3. It is very well clear whether you form the equation with the help of differential equation or you form the equation with the help of integral equation. The final answer should be the same. எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். Okay. Once you know the value of I of t,
the voltage across the capacitor which is equal to 1 by C integral I of t into dt for the time period 0 to t. So இதுல நீங்க substitute பண்ணீங்கன்னா definitely you get the value of Vc of t what we obtained here. So I take this is equation number A. So இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஏ இங்க என்ன கிடைச்சிருக்கோ அதே வேல்யூ தான் இந்த நீங்க இன்டெகிரல் அப்ளை பண்ணக்குள்ள கிடைக்கும். So you take this as a homework. And one more important condition. So you see this from the capacitor voltage. சரிங்களா? It is nothing but V of infinite plus V of 0 minus V of infinite into e power minus 1 divided by RC into T. So என்னோட இனிஷியல் வோல்டேஜஸ் வந்து ஜீரோவா இருக்குது அப்படின்னா ஐ டேக் V of infinite அவுட் சைட். மீதி எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 1 minus e power minus 1 by RC into T அப்படின்ட்டு இருக்கும். அப்போ it is very well clear the voltage across the capacitor with respect to time is nothing but it is exponentially increasing one. Similarly, in the current equation, I take the initial value is equal to 0 means this term will be eliminated. Only the first term is present. So from this equation, it is very well clear the current through the capacitor is exponentially decaying one. So this is very, very important because these are the response of the capacitor for a step input. I hope it is very well clear. Thank you.